ஸ்ரீமதி ராமானுஜாய நமः. பிரபன்ன பாரிஜாதாய தோத்ரவேத்ரைகபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிருததுஹே நமः. நாள்தோறும் பகவத்கீதையில் போன தொடரில் நம்ம இந்த 5வது அத்தியாயத்துக்குன்னே கருன்னு சொல்லப்படக்கூடிய அந்த முக்கியமான ஸ்லோகத்தை பார்த்தோம். வித்யா வினய சம்பன்னே அப்படின்னு, அதாவது ஆத்ம சாட்சா்காரம்னு சொல்கிறாங்க, ஆத்மா உண்மையாக உணர்கிற நிலைன்னு சொல்கிறாங்க. அதுக்கு எப்படி போகிறது அப்படிங்கும்போது எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறது ஆத்மா தான். அதனாலேயே எல்லாரும் சமம்னு யார் ஒருத்தர் நினைக்கிறாங்களோ, படித்தவங்களாக இருக்கட்டும் படிக்காதவங்களாக இருக்கட்டும், சிறியது பெரியது ஸ்வபாவத்தால் வேறுபட்டதுன்னு இப்படி எந்த ஒரு வித்தியாசமும் பார்க்காம, ஏன்னா எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறது ஆத்மா அப்படின்னு மட்டுமே பார்க்கக்கூடிய அந்த ஒரு நிலை தான் சமதர்சனம். அது ஆத்ம சாட்சா்காரத்தை உண்மையாக அது கிட்ட போகக்கூடிய நிலைமை, அதாவது ஆத்மாவை உண்மையாக உணரக்கூடிய அந்த ஒரு நிலைன்னு பார்த்தோம். இப்போ அடுத்து 19வது ஸ்லோகத்திலேயே இந்த ஆத்ம சாட்சா்காரத்தை பற்றி பகவான் மேலும் விவரிக்கிறார். இஹைவ தைர் ஜிதசர்கா இல்லையா, அந்த ஸ்லோகம் தான். இஹைவ தைர் ஜிதசர்கா ஏஷாம் சாம்யே ஸ்திதம் மனஹ நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணி தே ஸ்திதாஹ. ஏஷாம், எந்த ஜீவாத்மாக்கள்லாம், எந்த ஜீவராசிகளெல்லாம் மனஹ சாம்யே ஸ்திதஹ, அவங்களுடைய மனசு சமதர்சனம் அப்படின்ற அந்த ஒரு நிலையாக நிற்குதோ, அந்த ஒரு இடத்துல அந்த ஒரு மனப்பான்மையில் நிலையாக நிற்குதோ, தைஹி சர்க்கஹ இஹ ஏவ, அவங்கெல்லாம் சமதர்சனம் வந்ததுனால, சமதர்சனம்னா எல்லாருக்குள்ளேயும் ஆத்மா இருக்குது, அதனால எல்லாருமே சமம்னு அந்த நினைக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை வந்ததுனால இந்த சம்சாரத்தை முயற்சி தசையிலேயே தாண்டினவங்களா ஆகுறாங்க அப்படின்னு. அதாவது இப்போ இந்த கர்மயோகம் தான் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு வர்றார் இல்லையா பகவான். இந்த கர்மயோகத்தை செய்கிற அந்த நிலை, இன்னும் கர்மயோகத்தை செஞ்சு முடிக்கலை, அதுக்கான பலன் இன்னும் கைக்கு வரல. ஆனால் இந்த கர்மயோகம் செய்யக்கூடிய அந்த முயற்சி, அந்த ஒரு ஃபேஸ்லேயே, அந்த முயற்சி தசையிலேயே அவங்க சம்சாரத்தை தாண்டிடுறாங்க. சம்சாரம் அப்படிங்கும்போது என்னென்னா பிறப்பு இறப்பு அப்படின்ற அந்த ஒரு துக்கச்சுழல், அதை தாண்டினவங்களா ஆயிடுறாங்க அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. எதனாலனா எப்போவுமே வேறுபாடு பார்க்குறதுனால தான் நம்ம மனசுக்குள்ளே பல விஷயங்கள், ஒரு பிடிச்சது பிடிக்காதது, ஒரு விருப்பு அப்படின்ட்டுலாம் வருது. ஆனால் எப்போ எல்லாத்தையும் சமமாக பார்க்க ஆரம்பிச்சோனோ, நான் எப்படி ஒரு ஆத்மாவோ அது போல் தானே அதுவும் ஒரு ஆத்மா, அது போல் தானே அவங்களும் ஒரு ஆத்மா அப்படின்னு அந்த ஒரு நிலை வந்துடுச்சுன்னா, அப்போ இந்த வெறுப்புகளுக்கான இடமே இல்லாமல் போயிடும். அப்போவே அவங்க இந்த சம்சாரம், அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அந்த கஷ்டங்களெல்லாம் தாண்டினவங்களாயிடுறாங்க. அது மட்டும் இல்லை, இப்படிப்பட்ட சமதர்சனம்ன்றது மனசில் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜீவாத்மா அப்போ ஒரு குற்றமே இல்லாத அந்த ஒரு ஜீவாத்மாவாகுது. ஏன்னா மனசில் வெறுப்பு, எனக்கு பிடிக்கும் பிடிக்காத அந்த ரெட்டைகளெல்லாம் தாண்டினதாயிடுது இல்லையா. அப்படிப்பட்ட அந்த குற்றமற்ற அந்த ஜீவாத்மா தஸ்மாத் பிரம்மணி ஸ்திதாஹா, அந்த ஆத்ம சாட்சா்காரம் நிலை அடைஞ்சிருச்சு. அதாவது பிரம்மத்துக்கு சமமான அந்த ஒரு நிலை வந்துடுச்சு அப்படின்ட்டு. பிரம்மத்துக்கு சமம்னா பிரம்மமே அவங்க ஆயிட முடியாது. ஆனால் இப்படி ஒரு சமதர்சனம்ன்ற அந்த ஒரு நிலை அளவுக்கு வந்தாச்சு இல்லையா, அப்போவே அவங்க அந்த முயற்சி திசையிலேயே அவங்க ஜெயிச்சிட்டாங்க அப்படின்ட்டு பகவான் சொல்ல வராரு. அதனால் அவங்க இப்போவே ஆத்ம சாட்சா்காரத்தில் நிலை நின்றுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு பகவான் சொல்கிறாரு. அடுத்த ஸ்லோகத்திலேருந்து தொடங்கி ஒரு 5-6 ஸ்லோகத்தில் வெவ்வேறு நிலைகளை பற்றி பகவான் சொல்லிட்டு வர்றாரு. அதாவது இந்த ஆத்ம சாட்சா்காரம்னு சொல்கிறார் இல்லையா பகவான், ஆத்மா உண்மையாக உணர்கிற நிலைன்னு, அது படிக்கட்டாக எப்படி போகுது, எப்படி ஒவ்வொருத்தவங்க அந்த ஒரு முதல் படிக்கட்டிலேருந்து ஆரம்பித்து அவங்க மனநிலை எப்படி மாறுது, மனசு எப்படி இருக்குது, ஆத்மாவை நோக்கி அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குன்ட்டு படிக்கட்டா சொல்லிட்டு வராரு. இது வரைக்கும் சொன்ன விஷயங்களே தான், ஆனால் அதை ஒரு வரிசைப்படுத்தி பகவான் சொல்லிட்டு வராரு. தொடர்ந்து பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.